ஒவ்வொரு வருடமும் இந்த புது வருடத்துல பார்த்தோம்னா நம்ம எல்லோருமே முருக பக்தியிலே அப்படி இணைந்து இருப்போம். நடைபெறும்போது இந்த நிகழ்ச்சி இந்த உறுப்பினர்களில் நான் ஒருவன். ஆகவே நீங்கள் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நான் இங்கு வந்து விடுவேன் என்று சொன்னேன். நான் இங்கு பார்வையாளராக வருவதைத்தான் குறிப்பிட்டேன். பேசுவதற்கு நான் அழைப்பை கேட்கவில்லை. இருந்தாலும் டாக்டர் ஜெயபாலன் அவர்கள் பெருந்தன்மையோடு என்னுடைய பேச்சு அவ்வளவு சிறப்பாக இருக்குமா இருக்காதா என்பதெல்லாம் தெரியாமல் என்னை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் 2-3 விஷயம் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் ஒரு 25 ஆண்டுகளாக காரைக்குடியிலே கம்பன் அறநிலையில் அரங்காவலராக உள்ளேன். 20 வருடங்களுக்கு முன்னாலே நாச்சிப்ப சுவாமி கோவிலூர் ஆதீனம் 12ஆம் பட்டம் நாச்சிப்ப சுவாமிகளே கம்பன் விழாவுக்கு அழைத்திருந்தோம். அப்போது அவர்கள் நீங்கள் கம்பனை இலக்கியமாக பார்க்கிறீர்கள், கம்பன் இலக்கியமாக எழுதுவதற்காக எழுதினான், அது மூலமாக பக்தி வளர்க்க வேண்டாமா, நீங்களெல்லாம் பக்தியை பரப்புவதற்கு என்ன செய்தீர்கள் என்று மேடையை கேட்டுவிட்டார்கள். அது என் மனதில் உறுதியாக பதிந்து விட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு நான் போன வருடம் வந்தபோது இதில் பக்தி மிகவும் அதிகமாக உள்ளது, ஆனால் ஏதோ ஒன்று அதில் குறைவாக தெரிகிறது என்று எண்ணினேன். இந்த பக்தியை வளர்ப்பதற்கு இந்த கூட்டம் இந்தியாவில் நடைபெறுகின்ற கூட்டமாக இருந்தால் இங்கு வந்திருப்பவர்கள் எல்லாமே ஒரு 65 வயதுக்கு மிக்கவர்களாகத்தான் இருப்பார்கள். யாரும் இந்த வயதில் உள்ளவர்கள் எல்லாம் இந்தியாவிலே இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வருவதில்லை. அவர்களுக்கெல்லாம் அதை விட முக்கியமாக டிவி சீரியல் இருப்பதால் இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வருவதில்லை. இங்கு சிறுவர்களும் இளைஞர்களும் இதில் பங்கு கொள்கிறார்கள். அப்படியானால் டாக்டர் ஜெயபாலன் ஏதோ ஒரு மேஜிக் செய்திருக்கிறார். இல்லை என்றால் இதெல்லாம் 15 வருடம் நடத்த முடியாது. அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. இன்னொன்று நான் கவனித்தது, இங்கே ஒரு டீம் ஒர்க்காக இருக்கிறது. டாக்டர் ஜெயபாலன் தலைவர் என்று இன்றைக்கு அறிமுகப்படுத்தினார்கள். ஆனால் நாளைக்கெல்லாம் அவர் இங்கே காணாமல் போய்விடுவார், இந்த இடத்திலேயே இருக்க மாட்டார். ஏன்னா பெரும்பாலும் இந்தியாவில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளில் அந்த தலைவர் செயலாளர் அவர் முன்னிறுத்தப்படுவார். அவர்களுக்காகத்தான் விழாவே நடைபெறுவதாக இருக்கும். இங்கே அப்படி இல்லை. அது இந்த நிகழ்வின் வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம். அதைவிட நேற்று நடைபெற்ற ஒரு மேஜிக், நேற்று நடைபெற்றது ஒரு மேஜிக் தான், சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு நான் பட்டத்திற்கு 2 ஆண்டுகளாக போகிறது. சிறுவையாதீனத்தோடு நல்ல நெருங்கிய தொடர்பு. ஆனாலும் அவர்கள் நடத்திய வேல் பூஜையில் நான் இதுவரை கலந்து கொண்டதில்லை. இங்கு நேற்றுக்கு வேல் பூஜை என்று சொன்னவுடன் டாக்டரிடம் கேட்டேன், எப்போதும் நீங்கள் 1ஆம் தேதி காலையில் தானே ஒரு வேல் பூஜை பண்ணுவீங்க, இப்போ முன்னாடியே பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அவர் அதை பற்றி விளக்கமாக சொல்லலை. இல்லை சாமி, ஒரு வேல் பூஜை இருக்குதுன்னு சொன்னார். இங்கே வந்த உடனே தான் எனக்கு தெரிஞ்சது அது சிறுவையாதீனத்தின் ஏற்பாடு. சிறுவையாதீனம் இங்கு 10 வருடமாக வருகிறார். அவர்கள் வேல் பூஜையை 3 ஆண்டுகளாக நடத்துகிறார்கள். அப்போ எப்படி இந்த வருடம் மட்டும் புதிதாக அந்த வேல் பூஜை நடைபெற்றது? அதற்கு நமது சுவாமிகள் அதற்கு விளக்கம் அளித்தார்கள். போன வருடம் நடந்தபோது டாக்டர் ஜெயபாலனின் மனைவி கோயம்புத்தூருக்கு சென்று சும்மா பார்க்கறதுக்காக போயிட்டு ஒரு நாள் கூட அதில் இருந்து இதை நாம் ஏன் அருணகிரிநாதர் விழாவில் செய்யக்கூடாது என்று கேட்டார்கள். அப்படியானால் 2 விஷயம் எனக்கு புறப்பட்டது. ஒன்று, நாம் அதை செய்யும் போதுதான் நமக்கு அதில் ஈடுபாடு வருகிறது. இல்லை என்றால் நமது சிறுவையாதீனம் நடத்துகின்ற வீடியோக்களை நாம் பார்த்திருக்கிறோம், ஆனால் நமக்கு அதில் உணர்வு ஒட்டவில்லை. நாமே செய்கின்ற போது அந்த உணர்வு ஒட்டுகிறது. அது அவர்களுக்கு புரிந்தது. அதைவிட முக்கியம்,
இதை நாம் அருணகிரி நாதர் விழாவிலே செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏன் வந்தன? டாக்டர் ஜெயபாலனுடைய உணர்வும் ஆட்சியுடைய உணர்வும் ஒன்றாக இருப்பதால் இதை நாம் இங்கு செய்ய வேண்டும் என்று எண்ணினார்கள். இது போன்ற ஆதர்ச தம்பதிகள் நடத்துகின்ற எந்த விழாவாக இருந்தாலும் அது கட்டாயமாக வெற்றி பெறும். அதனுடைய பலன் நேற்றுக்கு நாம் பார்த்தோம். நான் டாக்டர் ஜெயபாலிடம் சொன்னேன், நீ அடுத்த வருடமெல்லாம் இந்த இடம் பத்தாது, கட்டாயமாக ஒரு 1000 பேர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வார்கள், அதற்குரிய இடமாக பாருங்கள் என்று சொன்னேன். அதற்கு முக்கியமான காரணங்கள் 3. இந்த பூஜை என்று சொன்ன உடனே அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் என்று நாம் எண்ணுவோம். இதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா, நம்மளால் தினமெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணம் வரும். அதை நம்ம சிறவையாதீனம் சாமிகள் மிகப்பெரிய அறிவாளி. அவர்கள் இதை யோசித்த விதம் எனக்கு இன்னமும் ரொம்ப மலைப்பாக இருக்கிறது. அந்த வேலை வைத்து போலி செய்யலாம், சரி, அதில் பூ போடுவோமா இல்லை விபூதி போடுவோமா? பூ போட்டால் வாடி போயிடும், அது குப்பையில் போயிடும். நாம் செய்த பூஜை திருநீராக இருந்தால் வீட்டுக்கு கொண்டு போய் அதை வச்சு நம்ம அதை அணிந்து கொள்ளலாம். 2வது, அந்த பூஜை செய்யும்போது ரொம்ப கஷ்டமான மந்திரங்களை எல்லாம் சொல்ல சொன்னால் யாரும் சொல்ல மாட்டாங்க. நானே எத்தனையோ விளக்கு பூஜை பார்த்துருக்கேன். யாரோ ஒருத்தர் சொல்லுவார், இவங்கெல்லாம் குங்குமம் போடுவாங்க, அதில் சில பேர் அவங்கள்ட்ட பேசிக்குவாங்க. அந்த சாமிகள் சொன்னது மாதிரி விளக்க தூண்டுவாங்க, இல்லை குறைப்பாங்க, காத்துப்படாமல் இருப்பாங்க. யாருக்கும் அந்த விளக்கிலோ நாம் செய்கின்ற அர்ச்சனையிலோ ஒன்றுதல் வருவதில்லை. ஆனால் நேற்றுக்கு கொஞ்ச நேரம் பூஜை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நானும் சாமியாக அங்கே போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். நான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். ஒருத்தருமே பக்கத்தில் உள்ளவங்களையெல்லாம் பார்க்குறேன். அவரவர் வேலில் ஈடுபாடோடு இருந்தாங்க. ஒருத்தருமே ஓம் சரவணபவ சொல்லாதவங்களை நான் பார்க்குறேன். அதிலும் குறிப்பாக நான் டாக்டர் ஜெயபாலனிடம் சொன்னேன், இன்றைக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் இங்கே இங்கே பேசுகின்ற அந்த அணியை சேர்ந்தவர் நமது சிறவையாதீனம் சுவாமிகள் எப்படி அர்ச்சனை செய்கிறாரோ அதே போல் செய்கிறார். மிச்சவங்களாம் அதை பண்ணலை, குற்றம்னு நான் சொல்கிறேன். நானும் அதை பண்ணலை. நான் முயற்சி செஞ்சேன், 2 தடவை பண்ணேன், 3வது எனக்கு மறந்துடுச்சு. அவங்க மொத்த அர்ச்சனையும் நம்ம சாமி எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி பண்ணாங்க. அப்படியானால் ஒரு நாள் ஒரு 150 பேர் சேர்ந்து இந்த ஓம் சரவணபவை சொல்லி இந்த அர்ச்சனை செய்ய முடிந்தால் அதில் உள்ள ஈடுபாடு, அதில் அவரவருக்கு உள்ள கனெக்ட். நம்ம சாமி கேட்டாங்க, எல்லாரும் எப்படி விரும்பினாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், என்ன சாமி கேட்குறீங்க, இந்த வேலுக்கு அடிதடியாக இருக்குன்னு. எல்லாரும் வேல் கேட்டாங்க அப்படின்னு. என்னுடைய ஆலோசனை ஒன்றே ஒன்று தான், இந்த வேல் பூஜைக்கு நான் ஒரு 100 வேல் உங்களுக்கு டொனேட் பண்ணுறேன். என்னுடைய அடுத்த வேண்டுகோள், இந்த வேலையில் வந்து பூஜை பண்ணுறவங்களுக்கு மட்டுமே கொடுப்பேன்னு சொல்லுங்கள். வீட்டில் பூஜை செய்பவர்களுக்கு மட்டுமே கொடுப்பேன்னு சொல்லுங்கள். எல்லாரும் வந்து இதை ஒரு வேடிக்கை மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாக நினைக்க வேண்டாம். 3வது, அவரவர் வீட்டுக்கு அனுப்புங்கள். அவரவர் வீட்டில் அப்பர் சொல்லியிருக்கிறார், நமக்கு வந்து சலம்பூவோடு தூவும் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடம் மறந்தறியேன். நம்ம வந்து ரொம்ப அபிஷேகம் பண்ணணும், பால் வேணும், தேன் வேணும், அதெல்லாம் வேண்டாம். சலம் பூ தூபம் இருந்தால் போதும். 108 தடவை ஓம் சரவணபவ சொல்லி அவரவர் வீட்டிலே இந்த பூஜையை தினசரி செய்யட்டும். அடுத்த ஆண்டிலே அவர்களுக்கு என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் சிறப்பாக நடக்கும். அப்படி நடக்கும்போது அது பலருக்கும் பரவும். இனிமேல் நீங்கள் அடுத்த வருஷம் அருணகிரிநாதர் விழாவில் போய் வேல் பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகிரும், உங்களுக்கு குழந்தை பிறந்துடும், வேலை கிடைக்கும். இதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம், அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. அவரவர் நடைபெறுகின்ற நன்மைகளை பொறுத்து இதெல்லாம் நடக்கும். அதனால் இந்த பக்திங்கிறது ஒரு இயக்கமாக ஈப்போவிலே ஆரம்பித்து விட்டது. அது சிறவையாதீனத்தின் புண்ணியத்தால் இன்றைக்கு ஆரம்பித்தது. இனிமேல் மலேசியா பூராவும் பரவும். இந்தியாவிலே ஒரு பழக்கம், எப்போதுமே நாம் துவங்கியதற்கு மரியாதை இல்லை, நாம் அந்த வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரும்போது தான் அதற்கு மரியாதை இருக்கிறது. ஆகவே ஈப்போவில் நடைபெறும் வேல் பூஜையை போல் காரைக்குடியில் நடைபெறுகிறது, தேவக்கோட்டையில் நடைபெறுகிறதுன்னு சொன்ன உடனே
அங்கே கூட்டம் வருவாங்க. நம்ம இந்த விமல் செஞ்சர்னு ஒருத்தர் இந்தியாவில் ஒரு சின்ன டாக்டருக்காக சொல்கிறேன். நம்மளுடைய யோகா மெடிடேஷனை டாக்டர் டீன் ஆர்னிஷ்னு ஒருத்தர் அமெரிக்காவில் போய் எடுத்து ரிவர்சிங் ஹார்ட் டிசீஸ்னு ஒரு புத்தகம் எடுத்தினார். அந்த புத்தகத்தை படித்து நிறைய பேர் நம்ம மெடிடேஷனை டீன் ஆர்னிஷ் மெத்தட் ஆஃப் ரிவர்சிங் ஹார்ட் டிசீஸ்னு சொன்னாங்க. அதை ஒருத்தர் டெல்லியில் டாக்டர் விமல் செல்ஜர்னு எடுத்துகிட்டு வந்து டீன் ஆர்னிஷ் மெத்தட் ஆஃப் ரிவர்சிங் ஹார்ட் டிசீஸ்னார். அதுக்கு 2000 ரூபா கொடுத்து ஒரு 2000 பேர் சேர்ந்தாங்க. ஆக நம்ம பண்ணுற வேதாத்ரி மகரிஷி யோகாவை டீன் ஆர்னிஷ் மெத்தட்னு சொன்னோன்னா 2000 ரூபா கொடுக்குறதுக்கு 2000 பேர் இருக்காங்கன்னா, மலேசியாவில் நடைபெறுகின்ற வேல் பூஜை காரைக்குடியில் நடைபெறுகிறதுன்னா நிறைய பேர் வருவாங்க. அதனால் அந்த பக்தியினுடைய இயக்கம் ஈப்போவில் துவங்கிவிட்டது. அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த அருணகிரிநாதர் விழாவுக்கு இனிமேல் வரப்போகின்ற ஹைலைட்டும் அதுதான். நான் சொன்ன போன வருஷத்தில் என்ன மிஸ்ஸிங்னு நினச்சது, அவங்க உங்களோட கனெக்ட் ஆகலை. நம்ம இங்கே நிகழ்ச்சி நடத்துகிறோம், பேசுகிறாங்க, எல்லோரும் நல்லா தான் பேசுகிறாங்க, எல்லோரும் கேட்குறாங்க. கேட்டதுக்கு அப்புறமா என்ன நடக்குது? இந்த பக்திங்கிற மூமெண்ட் வந்திருக்கா? இதனால் எவ்வளோ பேர் நம்ம அருணகிரிநாதரை படிச்சிருக்காங்க அப்படின்னா பார்த்தா, இப்போ நீங்கள் நாதமெல்லாம் வச்சிங்க, இந்த மாதிரிலாம் என்னால் ஊரில் காரைக்குடியெல்லாம் வைக்க முடியாது. வச்சா நான் நடத்துறதுனால நான் இருந்தாப்புல உட்காந்துருக்கலாம், வேறு யாரும் வரமாட்டாங்க. இங்கே பாடுறவங்களும் நல்லா பாடுறாங்க, ஐயா சொல்கிறாங்க, யாரும் புத்தகம் இல்லாமல் பாடுறாங்களே. அதுவே ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இங்கே இருக்கிறதெல்லாம் கட்டாயமாக இந்தியாவுக்கு வர வேண்டிய விஷயங்கள். இந்த மூமெண்ட்டுங்கிறது மலேசியாவுக்கு தேவையில்லை, ஆனால் இங்கே ஆரம்பித்தாதான் இந்தியாவுக்கு வருங்கிறதுனால அதனால் விரிவாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, இதில் ஆட்சியுடைய பங்களிப்பு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அவங்கள குறிப்பாக நான் பாராட்டணும். அவங்க இல்லைன்னா இந்த வேல் பூஜை நேற்றுக்கு நடந்திருக்காது. அதனால் அவர்களுக்கு ஒரு பாராட்டு. இது இல்லாமல் இந்த நிகழ்ச்சி, நான் அருணகிரிநாதரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ரொம்ப படித்தவன் இல்லை. எனக்கு மனதில் தைத்த அருணகிரிநாதர் நிகழ்ச்சியிலே ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு ஐயா அதில் ஒரு சின்ன அதுக்கு சான்று இல்லைன்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் பரவாயில்லை, அது நல்ல விஷயமாக இருப்பதால் அவர் வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரே ஒரு நிகழ்ச்சி. பல நிகழ்ச்சிகள் பலருக்கும் தைத்திருக்கலாம், எனக்கு தைத்தது அவருக்கும் வெள்ளிபுத்தூராருக்கும் நடைபெற்ற விவாதம். அதில் எல்லா புலவர்கள் காதும் அறுபட்டு நான் உங்களுடன் போட்டி போடுகிறேன் என்று அருணகிரிநாதர் வந்தபோது, அருணகிரிநாதர் கர்வத்தினால் அதை சொல்லவில்லை. பிற புலவர்களுக்கு இனிமேல் காது அறுபடக்கூடாது, அது நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தில் அவர் செய்தார். 2 பேரும் பாடுறாங்க. அப்போ நான் அதை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லலை. இவர் பாடின பாட்டுக்கு அவரால் பொருள் சொல்ல முடியல, வெள்ளிபுத்தூரால் சொல்ல முடியலைன்னொன்னே என் காதை அறுங்கன்னு சொல்கிறார். நான் உங்கள் காதை அறுக்கிறதுக்காக நான் வரல, நீங்கள் இனிமேல் இதை செய்யாதீங்க, எந்த புலவரும் மோசமான புலவர் இல்லை, அதனால் நாம் என்ற அகந்தை நமக்கு வேண்டாம் என்று சொன்னதாகவும், அதற்கு அப்புறமாக அவர் மனம் திருந்தி இனிமேல் அந்த துரட்டி கொண்டு போவதில்லை என்று முடிவு செய்ததாகவும், அதுக்கப்புறம் வெள்ளி பாரதம் எழுதியதாகவும் வரலாறு வருகிறது. அது எனக்கு என்னன்னா, அவர் முதல்ல கண்டிஷன் போடுற போது, நீங்கள் சமமான புலவர்களாக இருந்தால் நான் கூட துரட்டி வச்சுக்கணுமேன்னு கேட்குறார். அவர் கேட்காம அவர் வெட்டலைன்னு சொல்லலை. அவர்கிட்ட அந்த ஆயுதம் இருக்குது, அவர் வெற்றி பெறுகிறாரு. இருந்தாலும் அவர் பெருந்தன்மையாக இந்த காதை அறுப்பதற்கு நம்மளுடைய வேலை இது அப்படின்னு சொல்கிற பெருந்தன்மை, இது நமக்கு இப்போ இந்த காலத்துக்கு தேவையா தேவையில்லையா? எவ்வளோ பேர் நம்ம அகம்பாவத்தோடு இருக்கோம், நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு. நமக்கு தான் எல்லாம் தெரியும்னெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். நமக்கு தெரிஞ்சது சில விஷயங்கள், மிச்சவங்களுக்கு தெரிஞ்சது சில விஷயங்கள். நாம் அதை மதிக்க கற்றுக்கணும். அந்த பெருந்தன்மை நம்ம இங்கே இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால சொல்கிறேன். இப்போ எங்கள் காலத்தில் படித்ததை விட, டாக்டர் ஜெயபாலன் படித்த போது இருந்ததை விட இப்போ அதிகமாக படிக்கிறார்கள். அதிகமாக படிக்கும்போது என்ன ஏற்படுதுன்னா, ஒரு அகம்பாவம் வருது, நமக்கு தெரியும் அப்படிங்கிற அகம்பாவம் வருது. அது கொஞ்சம் இல்லாமல் தவிர்க்கிறதுக்கு இந்த அருணகிரிநாதர் நிகழ்ச்சிகளெல்லாம் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்று சொல்லி, இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது மிகவும் அரிதான ஒரு வாய்ப்பு. அதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அவையர்களே,